மே 6 வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்மணியை மண்டபத்தில் காணோம் அப்படின்னு வீராவுடைய குடும்பத்தை ரொம்பவே அசிங்கமாக பேசிட்டு இருக்கிறாங்க வள்ளி. வள்ளி சார்பில் இருந்து கேட்குறாங்க, என்னமோ உங்கள் குடும்ப நகையெல்லாம் உரசி பார்க்கணுன்னு சொன்னப்ப நீங்கள் எல்லாருமே தவறுனீங்க. இப்போ எதுக்காக மணப்பெண்ணை காணோம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு எல்லாருமே வள்ளி சார்பில் இருந்து கேள்வி கேட்குறாங்க. அப்போ தான் மாறன் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு சொல்கிறாங்க, அண்ணி முகூர்த்த நேரம் டைம் ஆயிடுச்சு, நீங்கள் முதல்ல கிளம்புங்க, நான் இவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உயிரை பணைய வச்சு கண்மணியை காப்பாற்றி மண்டபத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, என்ன சார், அவங்க உங்களை கொலை பண்ணுறதுக்கு வர்றாங்க, ஆனால் கொஞ்சம் கூட பயப்படாமல் இருக்கிறீங்க. பாவம் சார், இருந்த ஒரு பையனையும் இழந்துட்டு அவங்க தவிக்கிறாங்க. அவங்க என்னை கொலை பண்ணினாதான் அவங்களுடைய கோபம் தனியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த அம்மாவுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே கொடுத்து சீக்கிரமாக குணப்படுத்துங்கன்னு பணத்தை கட்டிட்டு வர்றாங்க. கண்மணி மண்டபத்துக்கு வந்து பார்க்குறப்ப எல்லாரையுமே பயங்கர ஷாக்கிங்காக இருக்கிறாங்க. எங்கே போயிட்டு வந்த, இப்போவே இப்படியெல்லாம் பண்ணுறியே, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா எங்கள் வீட்டில் இருந்து இதே மாதிரியே சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போனால் நாங்கள் எங்கே போய் உன்னை தேடுறது அப்படின்னு வள்ளி கோபமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான குடும்பத்தில் பொண்ணு எடுக்க நினச்சது எங்கள் அண்ணனோட தப்பு அப்படின்னு சொன்னதுனால ராமச்சந்திரனுக்கு கோவம் வந்து வள்ளியை எல்லாரும் முன்னாடியுமே அடிச்சாடுறாங்க. என்னப்பா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, அத்தை எதுக்காக அடிச்சிங்க அப்படின்னு ராகவா வந்து கேட்குறாங்க. டேய், நீ எதுவும் பேசாத, பேசாமல் இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, என்ன சார், அவங்க உங்கள் மேலே இருக்கிற அக்கறையிலையும் பாசத்துலையும் தான் அவங்க எங்களை திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்க மேலே கை வச்சது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா வீரா, என்னதான் இருந்தாலும் ஒரு குடும்பத்தை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தக்கூடாதோ அப்படியெல்லாம் அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறா. எனக்கு ஆதரவாகவும் என் மேலே இருக்கிற பாசத்துலையும் பேசுகிற மாதிரியே அவங்க குடும்பத்தை எத்தனை நாள் அவமானப்படுத்துவா. நான் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டே போக முடியுமா? இன்னைக்கு ரொம்ப பேசிட்டேன், அதனால தான் நான் அடிச்சிட்டேன், என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து சொல்லிடுறாங்க. எல்லாரும் முன்னாடியுமே அடி வாங்கினதுனால வள்ளி பயங்கர ஃபீலிங்காக மண்டபத்தை விட்டு வெளியே வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க.